பெண்கள் அப்படின்னு எடுத்தாலே நம்ம வந்து சாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ நான் எடுத்திருக்கிறது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். எந்த துறையில் போனாலும் சரி, இப்போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் நான் டார்கெட் பண்ணல. நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு எடுத்துக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு ஜாப், நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுனாலும் சரி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் எங்கே போனாலும் சரி, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. ஆண்களுக்கு நிகரான ஒரு திறமை பெண்களுக்கு இருக்குது. அப்படிங்கிற ஒரு இதை நிரூபிக்கிறதுக்காக 31 டிபார்ட்மெண்ட் டெடிகேஷனோட ஒரு வருஷத்துக்குள்ளார முடிச்சிருக்கேன். அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே, டயலாக், மியூசிக், டப்பிங், எடிட்டிங், சிங்கிங், ஆக்டிங், ஃபைட் ஸ்டண்ட், டான்ஸ், கேமரா, லிரிக்ஸ், கலர் கிரேடிங், இஎஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், காஸ்டிங், காஸ்டியூம், ஆர்ட், மேக்கப், லொகேஷன், சப்டைட்டில்ஸ், ஃபாலே, சென்சார் ஸ்கிரிப்ட், 5.1 மிக்ஸ், சவுண்ட் இன்ஜினியரிங், NOC from AWBI and censor from CBFC. பாக்கியராஜ் சார் கிட்ட வந்து அவார்டு வாங்கியிருக்கேன். வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து 10 ரெக்கார்டு வாங்கியிருக்கேன் இது வரைக்கும், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து. ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 24 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக 7 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து நான் 31 டிபார்ட்மெண்ட் தனியாக இருந்து பண்ணியிருக்கேன். பெண்களுக்கு உண்டான எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட், அதுக்காக மட்டும்தான் படம் எடுத்திருக்கேனா அப்படின்னு கிடையாது. இப்போ எத்தனையோ ஃபீல்டில் எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் எவ்வளவோ கனவோட எவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்க. நீங்களும் ஒரு ஆம்பிஷனோட வரீங்க. ஸோ திஸ் மூவிஸ் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ். ஐ ஓப்பனரான ஒரு படம். திஸ் இஸ் ஃபார் அ சோஷியல் காஸ். பேய் கொட்டு அப்படிங்கிறது படத்தோட பேரு. இப்போ நம்ம உயிரோடு இருக்கோம், நம்ம வாழணும், நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், செய்கிறோம், பண்ணுறோம். ஆனால் ஒரு திறமைக்கு ஒரு தகுதி வேணும்னு நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம நிற்கும் போது, நம்மளுக்கு இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது நம்மளால அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி எவ்வளவு திறமை இருந்துமே அந்த திறமையோடவே நம்ம மண்ணோட மண்ணா போற அந்த ஒரு அவல நிலை நம்மளுக்கு வரக்கூடாது. அவளோட அங்கீகாரத்தை வாங்கறதுக்காக அந்த பொண்ணு பேயா வரா. நம்மளோட நிலைமையும் அதுதாங்க. இப்போ நம்ம அங்கீகாரம் எங்க? நம்ம அங்கீகாரத்தை வாங்கறதுக்காக நம்ம பேயா கூட வர வேண்டிய நிலைமையில தான் நம்ம இப்ப இங்க இருக்கோம். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஈக்குவலா அவங்களோட படிப்புக்கு தகுந்த ஒரு வேலையும் அவங்களோட திறமைக்கு தகுந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அப்துல் கலாம் ஐயாவோட ஆசை. அவரோட ஒரு சேயிங் கூட இருக்கும், எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா எல்லாருமே வின்னர்ஸ் தான் அப்படின்னு ஒரு சேயிங் சொல்லியிருப்பாரு. எல்லாரும் நல்லா ஷைன் ஆகணும், எல்லாரும் நல்லா ஃப்ளரிஷ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த பேய் கொட்டு மூவியோட ஒரு நோக்கம். அண்ட் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் கலாம் அவார்டு கிடைச்சது எனக்கு மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, சந்தோஷம் அப்படிங்கிறத விட ஒரு நிஜமாக ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அப்துல் கலாம் சார் வந்து நிஜமாலுமே நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட், கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹானரிங் அண்ட் கிவிங் சச் அன் அவார்ட் டு மீ. ஸோ இதெல்லாம் நான் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களாலையும் பண்ண முடியுங்க. தேங்க்யூ ஸோ மச்.